வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களை, ஜோதிட அபிமானிகளை 2025 புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லித்தியதே ஜென்ம பத்திரிகா மானசீகமான குரு மற்றும் தற்கால குரு ஆசியுடனும் நவகோள்களுடன் மற்றும் பஞ்சபூதங்களின் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்தி இன்றைய பதிவில் நாம் ஒரு ஜாதகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இவருடைய கேள்வி இவருடைய தொழில் மற்றும் படிப்பு பற்றிய ஒரு சந்தேகத்தையும் சில குடும்ப விஷயங்களையும் கேட்டால் அதை விளக்கம் அளிப்பதற்காக நாம் முயற்சி செய்கிறோம். எங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நெஞ்சார மனமாற நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய பதிவை துவக்குவோம். இந்த ஆண் ஜாதகம் பிறந்த தேதி 16/3/1982, நேரம் 11:24 மாலை, அதாவது இரவு, கரூர் மாவட்டம். மேலும் இவருடைய லக்கணம் என்று எடுத்துக்கொண்டால் விருச்சிக லக்கணம் மற்றும் விருச்சிக ராசி ஆகும். நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். இருப்பு தசாபுத்தி இருப்பு புதன் திசை 10 வருடம் 10 மாதம் 18 நாட்கள். பதிவை நாம் துவங்குவோம். பொதுவாக ஒரு நட்சத்திரத்தை முதலில் பார்த்தால் கேட்டை 2ஆம் பாதம். அதற்கு முன்பாக ஒரு சாதாரணமாக ஜோதிடர்கள் ஜாதகருக்கு கூறுவோமோ இல்லையோ நாம் மேலோட்டமாக நமக்கு நம் திருப்திக்காக பார்த்து கொள்ள வேண்டும். ஆயில் லக்னத்தை சனி 3ஆம் பார்வையால் பார்ப்பதாலும் 2/6/11ஆம் இடத்தில் சனி இருந்தால் அவர் 8ஆம் இடத்தை பார்வையிடுவார். எனவே சனி இவருடைய ஜாதகத்தில் 11ஆம் இடத்தில் இருப்பதால் சனி 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை நொறுக்கிறனால் நீண்ட பூரண ஆயுள் என்பதை நாம் மனதில் இருத்தி கொண்டு நம்முடைய பதிவுகளை ஜாதகருக்கு சிறிது புரியும்படியாக விளக்க ஆரம்பிக்கிறோம். நட்சத்திர பலன்களை எடுத்துக்கொண்டால் கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரமாகும். கேட்டை நட்சத்திரம் தெய்வ பக்தி மிக்கவர், நல்ல மனமுடையவர், தானம் தர்மம் செய்யக்கூடியவர், சிறிது தர்க்கமும் ஆணவமும் கோபமும் இருக்கும், குரூர குணமும் தன்மையும் நிறைந்திருக்கும். எனவே அவர் கோபத்தை சிறிது மட்டுப்படுத்தினால் அவருக்கு நன்மை. மற்றும் நட்சத்திர அதிபதியானவர் ராசி அதிபதி, லக்கண அதிபதியும் அவரே தான். செவ்வாய்க்கு கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதியான புதன் பகைவர் ஆதலால் இவருடைய வாழ்நாளில் மாதுளர் என்று சொல்லக்கூடிய தாயார் வர்க்கத்தினர் பிரச்சனைகள் அல்லது பேரிழப்புகள் ஏற்படும் என்பது எமது பட்டறிவில் பட்ட விஷயங்கள் ஆகும். அடுத்தபடியாக லக்கணத்தை எடுத்து கொண்டால் லக்கணமும் ராசியும் ஒரே ராசி விருச்சிகம் செவ்வாயினுடைய வீடு. செவ்வாய் இந்த ஜாதகத்தில் 11ஆம் இடத்தில் புதன் வீட்டில் இருக்கிறார். எனவே புதன் வீட்டில் இருக்கிறார். அவருடன் சனி சேர்ந்திருக்கிறார். சனி வீடு கொடுத்த புதன் சனியினுடைய வீட்டில், அதாவது கும்பத்தில் இருக்கிறார். எனவே சனியும் புதனும் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறார்கள். இவருக்கு லக்னாதிபதி செவ்வாய்க்கு கூடுதல் பலம், அதாவது சனி 4ஆம் சுப ஆதிபத்தியம் உள்ள சனியும் இவருடன் இணைந்துள்ளார். மேலும் லக்கணத்தை பொறுத்தவரை இவர் இலகிய மனம் படைத்தவர். சனி மேற்கொண்டு சூரியன் சனியையும் பார்ப்பது ஒரு சிறப்பு என்று எடுத்துக்கொண்டாலும், இருவருக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் ஆகாது என்றாலும் விலகி இருப்பது, சேராமல் விலகி இருப்பது, விலகி இருக்கும் வரை நன்மை என்று எடுத்துக்கொள்ளலாம். எனவே லக்கணத்தின் பலன்களை பார்க்கும் பொழுது இலகிய கடின மனம் உள்ளவர், 50% இலகிய மனமாகவும் 50% கலந்த கடின மனமாகவும் இருப்பார். விருச்சிகம் என்பது ஒரு விசராஜி. 2வது செவ்வாயிடம், அதனால் இவருடைய இயற்கையாக இருக்கக்கூடிய கோபம்
குறும்புத்தனம், சூழ்ச்சி, போட்டி மனப்பான்மை மனதில் நிழலாடிக்கொண்டே இருக்கும். கோபத்தை குறைத்து கொண்டால் நன்மைகள் அதிகம் பெறலாம். மேலும் சரம் சிரம் உபயம் என்ற வகையில் இந்த விருச்சிகமானது ஸ்திர ராசிக்கு மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய 3-8 3ஆம் வீடு சனி வீடாகவும் 8ஆம் வீடு புதன் வீடாகவும் அமைகிறது. ஆனால் அந்த இடத்தில் 3ஆம் இடத்தில் சுக்கிரனும் 8ஆம் இடத்தில் ராகுவும் அமைந்து இருக்கிறார்கள் என்பது ஒரு விசேஷமாகும். எனவே இந்த வகையில் நான் பார்க்கும் பொழுது நட்சத்திரம் மற்றும் லக்னம் ராசியினுடைய பலன்களை இதுவரை நாம் பார்த்தோம். இவருக்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன், ஜீவனாதிபதியாக வரக்கூடியவர் சூரியன் ஆகும். மேலும் இவருக்கு தொழில் என்று மேலோட்டமாக எடுத்துக்கொண்டு சாதாரணமாக சிலர் வேறு மாதிரியாக பார்ப்பார்கள். அந்த வகையில் இந்த கல்வி என்று எடுத்துக்கொண்டால் 2ஆம் இடமானது கேது. இவர் 2ஆம் இடத்தில் கேது ஞானக்காரகன். அதனால் அது குருவினுடைய வீடுனால் குருவும் உடைய வீட்டில் கேது இருந்து குருனுடைய அவ்வளவு அதாவது அந்த வீட்டினுடைய பாவக பலன்களை கேது தன்னுடைய பலன்களாக எடுத்துக்கொண்டு செய்வார். எனவே வாக்கு என்று சொல்லக்கூடிய வாக்கு ஸ்தானாதிபதி குருவும் பலம் பெறுகிறார். கேதுவும் அந்த இடத்தில் இருந்து நன்மையை செய்வார். குருவும் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அவர் கேது செய்வார் என எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே கல்வி என்று எடுத்துக்கொண்டால் இவர் உடைய கேது ஞானக்காரகன். எனவே கேதுவை பற்றி நாம் ஏற்கனவே அறிந்து உள்ளோம். கேது ஞானத்துக்கு அதிபதி. சுப தன்மையை குருவினுடைய வீட்டிலிருந்து குரு மாதிரி செயல்படுவார். எனவே கேள்விகளில் இவர் சிறந்து விளங்குவார் என எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் குரு தனாதிபதி ஆகும். குரு தனாதிபதியாக இருக்கும் போதிலும் குருவானவர் 2க்கும் 5க்கும் அதிபதியாகிறார். விருச்சிக லக்கணத்துக்கு 5க்கும் 2க்கும் அதிபதியாகிறார். எனவே 2ஆம் இடத்தினுடைய சிறப்புகளையும் 5ஆம் இடத்தின் சிறப்புகளையும் குரு வழங்க தயங்க மாட்டார். ஏற்கனவே மீனத்தில் குருவனுடைய வீட்டில் சூரியன் தலைமை கோளான சூரியன் அந்த இடத்தில் இருப்பது வெகு சிறப்பு. 5ஆம் பாவகம் குழந்தை ஸ்தானம் பார்க்கும்போது பார்ப்போம். எனவே லக்கணத்தை பொறுத்தவரை சிறப்பு என்று எடுத்துக்கொண்டாலும் 4இல் புதன். எனவே 4இல் புதன் ஆகப்பட்டவர். புதன் சனி பரிவர்த்தனை. தொழிலை பொறுத்தவரையிலும் சூரியன் சனி பார்வை நிச்சயமாக அரசு உத்தியோகத்தை வழங்க தவறாது. சகல துறைகளிலும் வருவாய் வரும். ஏனால் 10ஆம் அதிபதி ஆகப்பட்டவர் சூரியனாக விளங்கி 5ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு ஆகும். எனவே சூரியனை சனியும் சனியை சூரியனும் பார்வையினால் அரசு உத்தியோகம் கண்டிப்பாக அமையும். சகல துறை வருவாய் ஏற்படும். அதுக்கு அடுத்தபடியாக 4ஆம் இடத்தில் புதன் இருப்பதும் புதனும் சனியும் பரிவர்த்தனையாக இருப்பது சிறப்பு ஆகும். எனவே அந்த சனியினுடைய இடத்தில் இருக்கக்கூடிய புதன் உயர்கல்வியை வழங்க தவறமாட்டார். இந்த இடத்தில் புதன் மிகவும் வலிமை அடைகிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயம் இந்த புதனை 5ஆம் பார்வையாக குரு பார்ப்பதால் அதிலும் சிறப்பு. எனவே நாம் மேலோட்டமாக சூரியன் புதன் இணைந்தால்தான் இவர் மேற்பன்ற படிப்புகள் என எடுத்துக்கொள்ளக்கூடாது. புதன் இருப்பதும் சிறப்பு. புதனை 5ஆம் பார்வையாக குரு பார்ப்பதும் சிறப்பு. எனவே இவர் கேள்விகளில் புதன் வலுத்து வலிமை பெற்று விளங்குவதால் கெடுபலன்கள் அவர் வக்கரகதி ஆகிய சூரியனுடைய 7ஆம் இடத்திலிருந்து வக்கரகதி அடைந்து விட்டதால் அவர் கெடுபலன்களை செய்வதை விடுத்து மாறான பலன்களை சிறப்பான பலன்களை செய்ய தவற மாட்டார். லக்னாதிபதியும் வக்கரகதி ஆகியதால் இந்த இடத்தில் புதனும் குருவும் சிறப்பான ஒரு தனத்தையும் தனக்காரகன் குருவும் எடுத்துக்கொள்ளலாம்.
அடுத்த அதிபதி தனக்காரகன். எனவே தனமும் கல்வியும் சிறந்து விளங்குகிறது. உயர்கல்வியில் நிச்சயமாக இவர் சிறந்து விளங்குவார். மேலோட்டமாக பார்ப்ப செவ்வாயை மட்டும் சில பேர் பார்த்து கொண்டு மருத்துவம் என கூறுவார்கள். இவர் மருத்துவத்திற்கான கிரகங்களான கேது ராகுக்களுடைய துணையோ அல்லது சப்போர்ட்டோ இல்லாததால் நிச்சயமாக புதன் பரிவர்த்தனையில் இவர் கல்வி கேள்விகளிலேயே சிறந்து விளங்கி மேற்படிப்பு 4ஆம் இடம் என்பது மேற்படிப்பு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், நிலம், வீடு அந்த இடத்தில் புதன் வலுத்து உள்ளதால் உயர்கல்வி நிச்சயமாக பெறுவார் என கூறலாம். இந்த ஜாதகர் கண்டிப்பாக கல்லூரி படிப்பையும் தாண்டி செல்லக்கூடிய ஒரு சிறப்பு ஆகும். மேற்கொண்டு அடுத்தபடியாக சூரியன் செவ்வாய் தன் இடமான மேசத்தை 8ஆம் பார்வையாக பார்ப்பது அதிலும் சிறப்பு. லாபஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையாக மேசத்தை பார்க்கும் பொழுது அந்த 6ஆம் இடத்தில் உள்ள தீய பலன்கள் நிச்சயமாக தடுக்கப்படுகிறது. மேலும் நாம் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது இந்தபடி கோச்சாரப்படியும் இந்த வரும் இன்னும் ஒரு சமீபத்தில் அர்த்தாஷ்ட சனி விலகி 2.5 ஆண்டுகளுடைய கெடுபலன்கள் தவிர்ப்பார் என கூற வேண்டும். 2வது நட்பு பகை என்று எடுத்துக்கொண்டால் இவருக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சூரியனும் சந்திரனும் ஆகும். மேற்கொண்டு நன்மையான பலன்களே சுக்கிரன் வீட்டில் 12 இருப்பது சிறப்பு இல்லை என்றாலும் அந்த இடத்தில் அவர் வக்கரகதி சூரியனுக்கு 8ஆம் இடத்தில் இருந்து வக்கரகதி அடைந்திருப்பது விரய செலவுகளையும் குறைத்து தான் கொடுப்பார். 2-5 குருவானவர் எங்கிருப்பினும் நன்மை செய்வார். இந்த விருச்சிக லக்கண ராசி நபருக்கு குருவின் 5ஆம் பார்வை புதனை, அதாவது 4 தாயார் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக பட்டப்படிப்பு, கல்லூரி படிப்பு கொடுப்பார். மேலும் புதன் அந்த 4ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. புதன் தமிழ் மொழி பண்டித்தியம் ஏற்பட திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 1-5-9 அல்லது கேந்திரத்தில் புதன் இருக்கும் காலங்களில், அதாவது புதன் ஆகப்பட்டவர் 1-5-9 அல்லது கேந்திரமான 1-4-7-10 இருக்கும் பட்சத்தில் சிறப்பான அவர் மேல் படிப்பு, கல்லூரி படிப்பு, தமிழ் மொழியில் பண்டித்தியம் பெறுவார் என்பது நிச்சயம் நாம் எடுத்து கூற வேண்டும். மேற்கொண்டு சூரியன் சனி பார்வை, சனி சூரியன் பார்வை நிச்சயமாக அரசு உத்தியோகத்தில் இவர் ஒரு கல்லூரியில் மிகப்பெரிய ஒரு படிப்பு, அதாவது உயர் படிப்பு படித்து கண்டிப்பாக அரசு சார்ந்த நிறுவனம் கல்லூரிகளில் மிக பெரிய பேராசிரியராக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உள்ளது என கூற தலைப்படுகிறேன். மேற்கொண்டு விருச்சிகம் லக்கணம் வீடு மற்றொரு வீடாகிய மேசம் செவ்வாய் வீடு 6ஆம் இடமான சத்ரு தோஷம் என்பது இல்லை. லக்னாதிபதி 6ஆம் வீட்டிற்கும் இன்னொரு வீடுக்கும் ஆதிபத்தியம் பெறுவதால் செவ்வாய் ஆனவருக்கு 3 நாளுக்குரிய சனி செவ்வாயுடன் கூடியதால் நாம் அந்த ஒரு சத்ரு தோஷம் இல்லை என நாம் கூற வேண்டும். கடன், நோய், பகை, வழக்கு ஒன்றன் பின் ஒன்றாக இராமாயணம் போல் அனுமார் வாள் வளர்வதைப் போல் தோன்றி தொந்தரவுகள் தரும். காரணம், செவ்வாய் ஆனவர் மூத்த சகோதர ஸ்தானமான 11ஆம் வீட்டில் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசியை பொறுத்தவரை அந்த 11ஆம் இடமான மூத்த சகோதர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 6ஆம் இடமான செவ்வாயினுடைய அந்த கடன், நோய், சத்ரு தோஷம் 6ஆம் இல்லத்தினுடைய இது இல்லை என்றாலும் கடன், நோய், பகை, வழக்கு ஒன்றன் பின் ஒன்றாக இராமாயணம் போல் அனுமான் வளர்வதைப் போல் தோன்றி தொந்தரவுகள் தரும் என்பது எமது அபிப்பிராயமாகும். என்றால் செவ்வாயும் சனியும் இணைந்து இருக்கும் பொழுது காரிய தடைகளும் சதா வழக்குகளும்
விக்கணும் என்று சொல்லக்கூடிய தோல்விகளும் இவருக்கு ஏற்படத்தான் செய்யும். இந்த சேர்க்கையானது இந்த சேமிப்பு 11ஆம் இடம் லாபத்தை சேமிப்பு ஆடம்பர செலவு செய்து வீண் விரயங்கள் செய்வார் என கூற வேண்டும். இந்த மற்றபடி பகை நட்பு பகை என மாரகம் என்று எடுத்துக்கொண்டால் யோகாதிபதி சூரியன் சந்திரன் என்று ஏற்கனவே கூறினோம். மாரகாதிபதி செவ்வாய் புதன் சுக்கிரன் மற்றும் சனி ஆகும். இந்த வகையில் இவர் திசா பலன்கள் செவ்வாய் திசையிலேயோ புதன் சுக்கிரன் சனி திசையிலேயோ நற்பலன்களை வழங்காது. மேற்கொண்டு 6, 8, 12 என்று எடுத்துக்கொண்டால் 6 செவ்வாய் வீடாகவும் 8 புதன் வீடாகவும் 12 சுக்கிரன் வீடாகவும் அமைகிறது. அந்த வகையில் 6இல் செவ்வாயை 11லிருந்து 8ஆம் பார்வையாக பார்ப்பதால் இந்த பகை இந்த தவிர்க்கப்படுகிறது. லக்னாதிபதி உயிர் கொடுத்தவன் சிரமங்களை தரமாட்டான். லக்னாதிபதி அடுத்தபடியாக 8ஆம் இடம் புதனுடைய வீடு ஆகும். இந்த மறைந்த ராகுவானவர் இவர் நன்மையான பலன்களை மறைந்திருந்து தரக்கூடிய ஒரு ஆகும். எனவே விருச்சிக ராசிக்கு குரு எங்கிருந்தாலும் நன்மை செய்வார். ஆனாலும் அவர் தன்னுடைய எதிரி ஸ்தானமான சுக்கிரன் வீட்டில் சூரியனால் வக்ரகதி அடைந்திருப்பது ஒரு நன்மையே என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பகைவர் வீட்டில் இருந்தாலும் குரு சிரமங்களை கண்டிப்பாக தரமாட்டார். அதே சமயம் ஸ்திர ராசிக்கு பாதகாதிபதி 3, 8, 3 சனியும் 8 புதனும் சொல்லக்கூடிய வகையில் அந்த 8ஆம் இடத்தில் ராகு மாரகாதிபதியாக இருந்த போதிலும் இவர் 8இல் இது சனி 10ஆம் பார்வையாக அந்த இடத்தை பார்ப்பதால், அதாவது கன்னியிலிருந்து 10ஆம் பார்வையாக அந்த புதன் வீட்டிலிருந்து புதன் வீட்டையே பார்ப்பதாலும் ஒரு சிறப்பு. அந்த 8ஆம் இடத்தினுடைய கெடு பலன்களை கண்டிப்பாக தவிர்ப்பார் என கூற வேண்டும். அதே சமயத்தில் இவர் 6, 8, 12 சுபத்துவத்தில் இவர் உள்ளூரில் வசிக்காமல் வெளியூரில் பணிபுரிவார் என்றும் கூறப்பட வேண்டும். அது என்னுடைய பட்டறிவில் பட்ட 6, 8, 12 சுபத்துவத்தை பற்றி வெளியூரில் நிச்சயமாக பணிபுரிவார். மேலும் இவருடைய பட்டப்படிப்பு கல்லூரி அல்லது கல்லூரியில் பேராசிரியர் போன்ற பதவிகளை வைக்கக்கூடிய யோகங்களை அடைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பகை கோச்சாரப்படி இந்த அர்த்தாஷ்ட சனி சமீபத்தில் விலகப் போகிறது. இதுவரை 2 ஆண்டுகள் இவர் பட்ட சிரமங்கள் நிச்சயமாக எங்கிருந்தாலும் குருவினுடைய வீட்டுக்கு சென்று நற்பலன்களை வாரி வழங்க தவற மாட்டார். அடுத்தபடியாக தசாபுத்தி எடுத்துக்கொண்டால் இவர் முதல் திசையான புதன் திசையில் பிறந்து அடுத்து 2ஆம் திசையான 17 வயது வரை கேது திசை, இவர் அடுத்து 3ஆம் திசை சுக்கிர திசை 37 வயது வரை சுக்கிர திசை. இந்த சுக்கிர திசையில் 20 ஆண்டுகளும் சிரமத்தை தரமாட்டார். எனவே இந்த சுக்கிரன் விருச்சிக லக்னத்துக்கு 7 மற்றும் 12க்கு உரிய கிரகமாக இருந்த போதிலும் 50% நற்பலன்களையும் 50% தீய பலன்களையும் தருவார். அங்கு குரு சுக்கிரனுடைய வீட்டில் இருப்பது மற்றொரு சிறப்பு ஆகும். ஏற்கனவே 37 வயது வரை இவரை ஒரு நல்ல சுக்கிர திசையில் ஒரு நல்ல ஒரு இடத்தில் அமையப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் சூரியனாகப்பட்டவர் இப்பொழுது நடப்பு திசையை எடுத்துக்கொண்டால் சூரிய திசை இவருக்கு 2026 ஜனவரி வரை நடைபெறுகிறது. சூரிய திசை 6 ஆண்டுகள் இப்பொழுது நடைபெற்றுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக 53 வயது வரை சந்திர திசையும் 60 வயது வரை லக்னாதிபதியான செவ்வாய் திசையும் 7வது திசையாக 18 ஆண்டுகள் ராகு திசையும் அதற்கு அடுத்தபடியாக இவர் குரு திசை 16 ஆண்டுகள் சந்திப்பார் என்று பூரண ஆயுளை வைத்து நாம் முடிவு செய்ய வேண்டியது வருகிறது. மற்றும் இவர் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய இவருடைய சகோதரம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய சுக்கிரன் என்று பார்க்கும் பொழுது சகோதரர் ஸ்தானங்கள்னால் மூத்த சகோதரம் இளைய சகோதரம் என்று எடுத்துக்கொண்டால் இவர் மூத்த சகோதரம் கண்டிப்பாக பெண் வீடாக அமைவதால் கன்னி ராசி இவருக்கு மூத்த சகோதரம் 12ஆம் இல்லம் செவ்வாய் சனி இருந்தாலும்
அந்த இடம் சூரியனால் வக்ரகதியாக இருப்பதால் புதன் அந்த இடத்தில் பெண் ராசியாக இருப்பதால் நிச்சயமாக மூத்த சகோதரி இருப்பதற்கு 100% வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக 3ஆம் இடத்தில், அதாவது மகரத்தில் சுக்கிரன் அமையப்பட்டு அது சனியினுடைய வீடாக அமைவதால் சுக்கிரன் இளைய சகோதரி ஒருவர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக இவருக்கு புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு விரயஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த 5ஆம் இடம் சூரியன் அந்த இடத்தில் 5ஆம் இடத்தில் இருந்து குரு பார்வை பெறாவிட்டாலும் அந்த இடம் சூரியனுடைய சிறப்பு இவர் யோகாதிபதியினால் அந்த இடம் பெண் ராசி என ஆண் பெண் என எடுத்துக்கொண்டால் மீனமானது பெண் ராசியினால் இவருக்கு புத்திரஸ்தானம் சிறப்பு பெற்று பெண் புத்திரிகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சனியும் பார்வை இருப்பது மிக சிறப்பு. அடுத்தபடியாக திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் 7ஆம் பாவாதிபதி சுக்கிரன் ஆகும். இந்த இடத்தை பொறுத்தவரை சுக்கிரன் ஒரு பெண் ராசியாக இருந்த போதிலும் சுக்கிரனுடைய விரயஸ்தானாதிபதியினால் அவர் சிறப்பான ஒரு மனைவி அல்லது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் உள்ளக்கூடிய மனைவி வாய்ப்பதற்கு 50% தான் வாய்ப்புகள் உள்ளது திருமணத்தை பொறுத்தவரை. மேலும் இந்த சகோதர ஸ்தானாதிபதி என்று எடுத்துக்கொண்டால் இந்த பகை சனியானது பகை என்று எடுத்துக்கொள்வதும் சந்திரன் நீச்சமடைவது ஒரு சிறப்பான இடம் இல்லை என்று எடுத்துக்கொண்டால் ஆட்சி உச்சம் எதுவும் கிடையாது. யோகாதிபதி சூரியன் சனியினால் சந்திரன் யோகாதிபதியாக வழங்குவதால் நிச்சயமாக இவர் தாயார் வகையில் இவர் நல்ல பலன்களை அனுபவிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் பாதகாதிபதி மாதகாதிபதி என்று எடுத்துக்கொண்டால் இவர் புதனும் சுக்கிரனும் பாதகாதிபதியாக விளங்குவதால் பாதகாதிபதியாக வருவதனால் இவருக்கு அந்த சுக்கிரன் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதரம் மற்றும் இளைய சகோதரர்களையாகவும் தாய் மாமன் மாதுளை தாயார் வர்க்கத்தினால் பிரச்சனைகள் பேரிழப்பு ஏற்படுவதனால் தன்னுடைய தங்கை அல்லது சகோதரியினுடைய கணவர்களால் தாய்மாமன் மூலமாக சொத்து பிரச்சனைகள் வழக்குகளும் வருவதற்கு நீண்ட இவருக்கு தான் சாதகமாக முடியும். ஏனென்றால் இவருக்கு அந்த மற்ற கோள்களுடைய துணை உள்ளதால் வெற்றி இவருடைய அடுத்த திசையில் நிச்சயமாக அவருக்கு வெற்றி வாய்ப்புகளை அளிக்கும். அடுத்த திசை சந்திர திசை. இப்பொழுது நடப்பு திசை முடிந்து அடுத்து சந்திர திசையில் இவருக்கு உடல்நலம் தாயார் மனைவி உடல்நலம் சிறிது பாதிப்புக்கு உள்ளாகலாம். மேற்கொண்டு இவருடைய வெற்றி என்பது இவருக்குத்தான் வெற்றி ஏற்படும் என்பது நிச்சயமாக தீர்க்கமாக கூறலாம். என்றால் வம்பு வழக்குகளுக்கு வெற்றி சுபம். நன்றி வணக்கம். மீண்டும் தொடரும். நன்றி வணக்கம்.